தமிழ்நாட்டின் வரலாற்றில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக இப்போதுதான் தேர்தலில் வென்று முதல்வராக பதவியேற்ற ஒருவர் முன்னாள் முதல்வரை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இது தொடர்பில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. 1967 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸை தோற்கடித்து பெரும் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணா என்று அழைக்கப்படும் CN அண்ணாதுரை முதல்வராக மார்ச் மாதம் 6ஆம் நாள் பதவியேற்கிறார். அந்த காலத்தில் புதிய முதல்வர் பதவியேற்றதை தொடர்ந்து அனைவருக்கும் மாநில ஆளுநர் விருந்தளிக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்ததாம். புதிய அமைச்சரவை மார்ச் 6ஆம் திகதி ஆளுநராக இருந்த சர்தார் உஜ்ஜல் சிங் அழைப்பின் பேரில் ஆளுநர் மாளிகையில் அன்றைய ராஜ்பவனத்தில் இந்த விருந்து நடைபெற்றிருக்குது. இந்த விருந்தில் முதல்வர் அண்ணா, அமைச்சர்கள் இரா நெடுஞ்செழியன், மு கருணாநிதி, KA மதியழகன், மாதவன், சத்யவாணி முத்து, கோவிந்தசாமி, சாதிக் பாட்ஷா, முத்துசுவாமி ஆகியோர் கலந்து கொள்ளுறாங்க. தேர்தலில் காங்கிரஸ் மிக மோசமாக தோற்ற போதிலும் ஆளுநர் அளித்த இந்த விருந்தில் பதவியில் இருந்து விலகிய முதல்வர் பக்தவக்ஷலமும் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த வெங்கடராமன், மஜித், ஜோதி வெங்கடாசலம், மன்றாடியார், முன்னாள் பேரவைத் தலைவர் செல்லப்பாண்டியன் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறாங்க. மேலும் மாநகர மேயர் சம்பந்தம், ஜெரிப் மருதப்பிள்ளை, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அனந்த நாராயணன், தலைமை செயலர் CA ராமகிருஷ்ணன், அட்வொகேட் ஜெனரல் மோகன் குமாரமங்கலம் ஆகியோரும் கலந்து கொள்ளுறாங்க. இந்த விருந்தில் அந்நாள் முதல்வர் அண்ணாவும் முன்னாள் முதல்வர் பக்தவக்ஷலமும் அருகருகே அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறாங்க. இருவரும் இணைந்து விருந்தும் உண்கிறாங்க. இதைத் தொடர்ந்து பின்னரும் பக்தவக்ஷலத்தையும் காமராஜரையும் அண்ணா நேரில் சென்று சந்தித்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. இடையே அண்ணா மறைந்துவிட முதல்வராக கருணாநிதி பதவியேற்கிறார். தொடர்ந்து நெருக்கடியான நிலைக்கு பிறகு 1977 நடந்த பேரவை தேர்தலில் MGR வென்று முதல்வராகிறார். MGR மறைவுக்கு பின் VN ஜானகி, கருணாநிதி, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி, K பழனிசாமி, MK ஸ்டாலின் இவர்கள் முதல்வராக பதவி வகித்திருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு முதல்வரும் உடனடியாக முன்னாள் முதல்வரை சென்று நேரில் சந்தித்தது இல்லை. வரலாற்றில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலினை இந்நாள் முதல்வர் ஜோசப் விஜய் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரையும் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இந்த சந்திப்பு பற்றி தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிற முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின், தமிழ்நாட்டு முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசியல் நாகரிகத்துடன் என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினேன் அப்படி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது முதல்வராக பதவியேற்ற அடுத்தடுத்த நாட்களிலேயே பொதுமக்களுடைய நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில இருந்து 500 மீட்டர் வரை அமைந்திருக்கிற 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள்ள மூடுமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. அந்த வகையில் முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவுக்கு பலரும் பாராட்டுக்களையும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இனி படிப்படியாக தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட போகிறது என்றும் பலர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில்
தமிழ்நாடு எப்படி செல்லப் போகிறது என்பதனை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.